Hi friends, welcome to Untolu. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல் பத்தி தான் பார்க்க போறோம். சோ எக்ஸல்னா என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கா வர்க்க ரெண்டா டிவைட் பண்ணலாங்க. ஒன்னு ஹார்ட் வர்க், இன்னொன்னு ஸ்மார்ட் வர்க். அப்படி என்ன ரெண்டுக்கு டிஃபரன்ஸ்னா ஒண்ணுமே கிடையாது. ஒரு டாஸ்க் இருக்கு, அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணனும் வித்அவுட் எனி ஷார்ட்கட்ஸ் இல்லாம அந்த வர்க்கை எவ்வளோ செய்யத முடிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இது ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதே டாஸ்க்கை ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கான என்னென்ன ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்கோ ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் ஹார்ட் ஒர்க் முக்கியம் இல்லைங்க, ஸ்மார்ட் ஒர்க் தான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் யாருங்கன்னு வெளில எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அப்படி தான் வேர்டு யூஸ் பண்ணுறவங்கள விட இதே மாதிரி தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் வேர்டு அதிகமாக யூஸ் பண்ணுறவங்கள விட எக்ஸல் யூஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்பவே அதிகம். ஸோ எக்ஸல் பார்த்திங்கன்னா எல்லா ஜென்ரேஷன்ஸ்க்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குதுன்னா வேர்டை விட அது எக்ஸலாக தான் இருக்க முடியும். ஸோ அந்த எக்ஸலில் எப்படி நம்ம ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோட எண்டில் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க ஹார்ட் ஒர்க் பெஸ்ட்டாக ஸ்மார்ட் ஒர்க் பெஸ்ட்டானது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபைலில் கம்ப்ளீட்டாக ஒரு ரோவையோ இல்லை ஒரு காலமையோ செலக்ட் பண்ணோன்னா அந்த சைடில் வச்சு கிளிக் பண்ண போதுங்க. ஒரு ஹோல் டாக்குமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணோன்னா ஒன்று என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா Ctrl+A யூஸ் பண்ணுவாங்க. ஸோ Ctrl+A உங்களுக்கு தெரியல அப்படின்னு வச்சுட்டு என்ன பண்ணலான்னா அந்த கார்னரில் இருக்க டயக்னல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லைனை கிளிக் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக அந்த எக்ஸல் ஃபைல்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகும். செகண்டாக பார்க்க போகிறது உங்களோட ஒர்க் புக்கில் பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குங்க. பேசிக்காக 3 சீட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஷீட் 1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷீட் 1 இருக்க டேட்டாஸ் தான் உங்களுக்கு ஷீட் 2 வேணும்னா நீங்கள் அகெயின் போய் ஷீட் 2 டைப் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணணுன்னு கூட எந்த நெசசரியுமே கிடையாதுங்க. ஷீட் 1 ரைட் கிளிக் பண்ணுங்கள், மூவர் காப்பி கொடுங்க. ஸோ மூவர் காப்பி சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த புக் அதாவது எக்ஸிஸ்டிங் இல்லை நியூ ஒர்க் புக்கு கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா அந்த எக்ஸல் ஷீட்டை நீங்கள் காப்பி பண்ணலாம். இல்லை வித்தின் ஒர்க் புக்குள்ளே என்ன பண்ணலான்னா காப்பி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி டூப்ளிகேட் காப்பி எடுத்து ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் இன்னொரு தடவை அதே மாதிரி டேட்டாஸை டைப் பண்ணுன்ற எந்த நெசசிட்டியும் கிடையாது. நம்ம தேர்ட் பார்க்க போது பார்த்திங்கன்னா ஃபில்டர். ஸோ ஃபில்டரில் நம்மளுக்கே தெரியும் எக்ஸ்ட்ராக்ட் த டேட்டா தான். ஸோ இதில் என்ன பண்ணலாம், டிஃபால்ட்டாக சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது அசனிங் அடிசிங் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். எனக்கு இது வேணாம், எனக்கு வேறு மாதிரி டேட்டா வந்து ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ்னு எடுத்துக்கோங்களேன். அந்த ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸில் மோர் நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் மட்டும் எனக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூஸிங் கஸ்டம் ஃபில்டருங்க. அது ரொம்பவே ஈஸி. நீங்கள் இப்போ எங்கே சர்ச் பண்ணணுன்னா டேட்டாஸில் போட்டிங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். இல்லை டேரெக்டாகவே மெனு பார்லேயே இருக்குங்க. நீங்கள் அங்கேருந்து டேரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஃபில்டர் வேணுமோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் கஸ்டம் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோர்த்தை பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுங்க. இது வந்து ரொம்பவே அக்கௌண்ட்ஸ் பீப்புளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிங்க. அந்த ஃபார்முலாவை நீங்கள் இன்னொரு ஷீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஃபார்முலா பாரில் போயிட்டு அந்த ஃபார்முலா அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் தேவையோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோஃபில் டெக்னிக்ஸ். இது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க. 1 2 3 அடிச்சுட்டு நம்ம ட்ராக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோஃபில் டெக்னிக்ஸ் வரும். ஸோ இந்த ஆட்டோஃபில் டெக்னிக்ஸை நம்ம ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணலாங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வேணுமோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 நெக்ஸ்ட் கலர் 1 கொடுத்துட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபில் சீரிஸ் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக 1 இருந்துச்சு அது அப்படியே வரும். இல்லை ஏதாச்சும் அடிஷ்னல் ஃபார்மேட்டிங் கூட நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ஃபில் சீரிஸில் ஃபில் ஃபார்மேட் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஃபில்லாக நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செய்யும்னா டேட்டாஸ் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும், அதாவது ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ உங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸல் டாக்குமெண்ட் டிஃபால்ட்டாக மொபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அது ஷீட்டில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ஷீட்டில் க்ரியேட் பண்ணிவிட்டு அது எக்ஸல் ஃபைலாக ஈஸியாகவே கன்வெர்ட் பண்ணலாங்க. ஒன்றுமே கிடையாது. உங்கள் எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பர்டிகுலர் ஷீட்டை ஓப்பன் பண்ணாலே போதும். இல்லை அப்படி பண்ணலையா வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த எக்ஸல் ஷீட்லேயே ஓப்பன் ஆகட்டும் வாட்ஸ்அப்பில். ஸோ நீங்கள் சேவ் கொடுக்கும்போது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் ஃபார்மேட்டில் உங்கள் ஷீட் வந்து டவுன்லோட் ஆகும். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.